வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் களம் இன்னும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு பேர்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் இந்த தேர்தல் களத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கி இருக்கிறது. விரைவில் அமைய போகும் கூட்டணியில் சம அந்தஸ்து வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் சொல்லும் சம அந்தஸ்து என்பது மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஆளுக்கு 20 என்பதையா என்ற கேள்வி நமக்கு வரக்கூடும். அந்த சந்தேகம் நமக்கு எழக்கூடும். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த தொகுதி எண்ணிக்கையில் சமரசம் செய்து கொள்வோம் என்கிறார் டாக்டர் தமிழிசை. இந்த இடத்தில் எழும் சந்தேகம், முரண்பாடுகள் இருப்பது அதிமுக பாஜகவுக்குள்ளா அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசைக்குள்ளா என்பதுதான். அதேபோல பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொல்கிறார் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை. ஆனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடப்பதாக சொல்கிறார் டாக்டர் தமிழிசை. இவர்களில் யார் சொல்வது சரி? விவாதிக்கலாம். இன்று என்னோட அரங்கத்திற்கு விருந்தினர்கள் இருக்கிறார்கள். திரு ஸ்ரீனிவாசன் பாஜகவிலிருந்து, ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து, எஸ் மகேஸ்வரி அதிமுகவிலிருந்து, பிரியன் பத்திரிகையாளர், நெய்வேலி பாலு அரசியல் விமர்சகர். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு ஸ்ரீனிவாசன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்த மாறுபட்ட கருத்துக்களை தாண்டி பாஜக அதிமுக கூட்டணிக்கு இழுபறி நீடிப்பதற்கு முதன்மையான காரணம் என்ன? இழுபறி நீடிக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட தமிழக அரசியலத்தில் நிறைய கட்சிகளுக்கு இடையே கூட்டணி நேர்ந்த வரலாறு எல்லாம் உண்டு. 96 திமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரசுக்கும் கூட உடன்பாடு என்பது முதல் நாள்ல தான் எட்டப்பட்டது. அதனால தேர்தலில் இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு சூழல்ல இழுபறி என்கிற நிலையில், இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியில கூட இன்னும் தமிழ்நாட்டில் யார் எந்த இடங்களில் போட்டியிடுகிறார்கள், என்ன நிலவரம் என்பதை பற்றிய விரிவான அறிக்கை இதுவரை வரவில்லை. அதனால இந்த கூட்டணி இழுபறி என்றதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டால் அந்த கூட்டணி இழுபறி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைத்துதான் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று எங்கள் தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தபோது சொல்லி சென்றிருக்கிறார். அந்த வலிமையான கூட்டணி அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வலுவான கூட்டணி என்பது அதிமுகவுடனா அப்படிங்கறதுதான் கேள்வி. பொறுத்திருங்கள், நானும் உங்களை மாதிரி ஆவலோட காத்திருக்கிறேன். அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடந்துதான் வருகிறது. இப்போ 40 தொகுதிகள்ல 20 தொகுதி கோரலாம் அப்படிங்கிற அந்த சம அந்தஸ்து அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அதனாலதான் இந்த இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்லலாமா? சம அந்தஸ்து என்று சொன்னால் சமமான இடங்கள் என்ற அர்த்தம் இல்லைங்க. சம அந்தஸ்து என்று சொன்னால் ஒரு கூட்டணியில ஒரு இடம் வாங்குகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், பெரும்பான்மை எண்ணிக்கை பெறுகிற கட்சியாக இருந்தாலும் சம அளவில் முக்கியத்துவத்துடனும் சம அளவில் மரியாதையுடன் நடத்தப்படும் என்பதுதான் சம அந்தஸ்தே தவிர அதிமுக 20 சீட்டுனா பிஜேபிக்கு 20 சீட்டு, தேமுதிக 20 சீட்டு, பாமக 20 சீட்டு கொடுக்க முடியாது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் எண்ணிக்கை நியூமெரிக்கல் ஹைரார்கி என்பது இருக்கத்தான் செய்யும். சம அளவில் முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் பார்ட்னர்ஸ், ஒரு எலெக்ஷன் பார்ட்னர்ஸ் கொண்டதாக இந்த தேர்தல் கூட்டணி அமையும். அதைத்தான் எங்கள் அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ இந்த டாபிக் வரணும், அதாவது சம அந்தஸ்துங்கிற அந்த தலைப்பு வரணும்னாலே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். நான் மறுக்கவில்லையே, கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் நடந்து. நீங்க மறுக்கலான அதிமுகவுடைய தம்பிதுரை இதை மறுக்கிறாரே, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு சொல்றாரு. அதை தம்பிதுரைட்டு தான் நீங்க கேட்கணும். எங்களுக்கு பொறுத்தவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது, எத்தகைய தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதெல்லாம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். தேர்தலுக்கு அறிவிப்புக்கு இன்னும் காலதாமதம் ஆகும். அதனால அதை ஒட்டி அதற்கு முன்னதாக அறிவிக்கப்படும். அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும். சரி, திரு மகேஸ்வரி கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த இழுபறிக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படிங்கறத நான் அவர்கிட்ட வச்ச கேள்வி. அதற்கு இழுபறி இன்னும் பேச்சுவார்த்தையே நடந்துட்டு இருக்கு. அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் கூறின சம அந்தஸ்துங்கிறது 20 தொகுதிகளுடைய அந்த பங்கீடு பத்தினது கிடையாது. ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அது அதிமுக அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். அந்த குழு எல்லா கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தையானது மிக மிக சுமூகமாக
செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது, மிகச்சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குழுவானது யாரோரோ எந்தெந்த கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அரசியலை பொறுத்த மட்டிலும் எந்த நேரத்திலும் சூழ்நிலைகள் மாறலாம். ஆகவே எல்லாமே இறுதி செய்யப்பட்டவுடன், உறுதியான கூட்டணி அமைக்கப்பட்டவுடன் தான் எல்லோருமே அதை பகிரங்கப்படுத்துவார்கள். அந்த வகையிலே ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக பல கட்சிகளோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா பாமகவை வருக வருகன்னு ஏன் வெளிப்படையா அழைப்பு விடுக்கணும்? அதாவது அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, உங்கள் கூட்டணிக்கு வருகிறார்களா என்று கேட்டதற்கு மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்கள் வந்தால் நல்லது, அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இங்க அதைத்தான் நம்ம கவனிக்கணும். கட்சி தலைமை முடிவெடுக்கணும் சொல்லிக்கணும். ஆனா ஜெயக்குமார் சொல்ற விஷயங்கள் தனிப்பட்ட கருத்தை எடுத்துக்கொள்ளப்படல, தம்பிதுரை சொல்ற விஷயங்கள் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லப்படுது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முறை. மூத்த தலைவர் மக்களவை துணை சபாநாயகராக இருக்கின்றார். அவருக்கு அவருடைய கருத்துக்களை சொல்வதற்காக எல்லா உரிமைகளும் உண்டு. இதை நீங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் கேட்ட நேரத்திலே கூட சொன்னார்கள். அவருடைய கருத்தை அவர் ஆணித்தரமாக சொல்லி வருகின்றார்கள். அதே நேரத்திலே எல்லோருமே அமர்ந்து, ஆட்சி மன்ற குழு எல்லாம் அமர்ந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி என்று வருகின்றதை நிச்சயமாக தலைமை ஒரு முடிவு செய்த பிறகு அதை அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள். கருத்து முரண்பாடு கட்சியினுடைய மூத்த தலைவர் நீங்க சொல்ற தம்பிதுரை சொல்ற கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்தா எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனா மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ற கருத்துக்கள் அதிகாரப்பூர்வ தகவல் மாதிரி இல்ல அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் மாதிரியே வெளிப்படையில் இருக்கு. தம்பிதுரை அவருடைய கருத்துக்கள் அவரும் நிறுத்தின பாடு இல்ல. அப்ப கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது? இல்லையா, அப்போ மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அதாவது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக ஒரு பாசிங் ரிமார்க்காக சொல்கிறார்களே ஒழிய இதை கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. எங்கள் தலைமைதான் முடிவு சொல்லும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்புல பாமகவுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாரு. வருக வருகன்னு சொன்னார். அதாவது அவர் சொன்னார், எங்களுக்கு திறந்த மனதோடு இருக்கின்றோம், யாரெல்லாம் எங்கள் கூட்டணியிலே சேர வேண்டுமோ அவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் என்ற கருத்தை தான் அவர்கள் சொன்னார்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணியிலே இருப்பவர்கள் கூட வந்தால் கூட ஏற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற கருத்தை கூட அவர்கள் சொன்னார்கள். இல்ல திமுக அமமுகவை தவிர யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கறத அதை சொன்னாங்க. திமுக அமமுக அவர்கள் தான். ஏனென்றால் எதிரிகளும் துரோகிகளும் தவிர வேறு யார் வந்தாலும் எங்கள் இயக்கத்தோடு இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்கின்ற கருத்தை வலுவாக சொன்னார்கள். சரி, இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த சம அந்தஸ்து அப்படிங்கறத தொகுதி பங்கோட பாக்குறீங்களா? அதுதான் இந்த இழுபறிக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா? அதாவது எங்களை பொறுத்த மட்டிலும் பந்தியிலே அமர்ந்து இலையெல்லாம் போட்டாகிவிட்டது. அதிலே எந்த பதார்த்தங்கள் எல்லாம் விழுகிறது என்பதை எல்லோருமே எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட்டால் எங்களுக்கு அது செரிமானமாகும், எது எங்களுக்கு எதை சாப்பிட்டால் ஒவ்வாமையாகும், இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய தலைமை. ஆக எங்களுடைய தலைமை முடிவு செய்து கூட்டணி கட்சிக்கான சமிக்கைன்னு சொல்றீங்களா? அவங்க முடிவு பண்ணக்கூடாது, அதை முடிவு செய்ய வேண்டியது நாங்க. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுற அந்த சம அந்தஸ்துங்கிறத பார்க்கும்போது அங்க அதிமுக மட்டும் முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலையில இல்லைங்கிறது தானே காட்டுது. அப்படி இல்ல, அவர் சம அந்தஸ்து என்பதை எதை சொன்னார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியிலே ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் சம அந்தஸ்துன்னு ஒருத்தர் குறிப்பிடுறாருன்னா அது எதை சொல்றாருன்னு தெரியலங்கிற பட்சத்துல அதிமுக இருக்கிறது அவங்களுக்கு தயக்கம் காட்டுற ஒரு விஷயம் தானே. அதை நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே. அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அதிமுக ஒரு வலிமையான கட்சி, யார் முடிவு எடுக்கணும் என்பதை நாங்கள் கூற வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? அதிமுக நாங்க அதைத்தானே சொல்றோம். நாங்க தான் சொல்லணும் யாரோரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும், யாரோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், இதெல்லாம் எங்கள் தலைமை தாங்க முடிவு செய்யும். அதை எப்படி மற்றவர்கள் முடிவு செய்யலாம்? அதனால அந்த முடிவு செய்யும் அதிகாரத்தை எங்கள் தலைமை யாருக்கும் கொடுக்கவில்லை, எங்கள் தலைமையிடம் தான் இருக்கிறது. இப்போ ஒரு தெளிவுக்காக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா இல்லையா? கூட்டணிக்கு பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணிக்கான குழு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். எந்தெந்த கட்சியோடு என்று நான் இப்போது அறிவிக்க கூடாது. ஏனென்றால் அது அதிகார அத்துமீறலாகிவிடும். அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவினுடைய பணிகளிலே நாங்கள் தலையீடு செய்யக்கூடாது.
இதுதான் நிதர்சனம். ஆகவே அவர்கள் சொல்லுவார்கள், சரியான நேரத்திலே சரியான சந்தர்ப்பத்திலே இந்த கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்கின்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக அவர்கள் நிச்சயமாக அந்த முடிவையும் தாண்டி அந்த தலைமையும் தாண்டி இன்றைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வருக வருகன்னு அழைப்பு விடுக்கிறாரு. அதுதான் இன்றைய பேசுபொருள். திரு பிரியன் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கிடையே மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரே கட்சியில இருக்கவங்க கூடியவங்க இந்த முரண்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அவங்க உணரலையா, இல்ல இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்களா? அதாவது பாஜகவோட கூட்டணி அப்படின்ற பேச்சு ஆரம்பம் அடிபட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தம்பித்துறையோட பேச்சுக்கள் கொஞ்சம் மற்றவங்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான், கொஞ்சம் விலகி நின்று பார்க்குற மாதிரியான ஒரு தோட்டத்தை தான் நம்ம தம்பிதுரை மட்டும் இல்ல, பொன்னையன் கூட அவரும் தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுத்துருக்காரு. பட் கம்பேர் டு பதவியில் பொறுப்பில் இருக்கார், ஒரு பாராளுமன்ற டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிறதுனால அவரோட கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறதை நம்ம பார்க்குறோம். இது பாஜகவை தோளில் ஏன் நாங்கள் சுமக்கணும், நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் திராவிட கட்சிகளை அழிக்க நினைக்கிற பிஜேபியோட நாங்கள் ஏன் கூட்டு சேரணும் அப்படின்ற விஷயங்கள். அப்புறம் இணக்கமாக இருக்கவும் தான் பெரிய, எங்களுக்கு எந்த விதமான ஃபண்ட்ஸும் சென்ட்ரல்லேருந்து சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கார். அன்வர் ராஜா முத்தலாக் மசோதாவில் பேசினது நம்ம பார்த்தோம் பார்லிமெண்ட்டில். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக பேசினாரா, இல்லை பொதுவாகவே பாஜகவை பற்றி அவருடைய ஒப்பீனியன் அப்படி தான் நல்லதுன்னு தெரியல. அதே சமயம் இந்த சைடு ஏடிஎம்கேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிஎஸ் மாநில தேசிய கட்சிகள் தமிழகத்துக்கு நலன் செய்கிற கட்சிகளோடு தான் எங்கள் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பேசியிருக்கார். ரொம்ப சமீபமாக பொன் ராதாகிருஷ்ணன் பேசின ஒரு பேச்சு தான் இந்த கூட்டணிக்கான கதவை இன்னும் கொஞ்சம் திறந்திருக்கு. அதாவது பாஜக தலைமையில் கூட்டணி என்று நாங்கள் சொல்லவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் 4-5 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி பாஜகவில் பல பேர் எங்கள் தலைமையில் வலிமையான கூட்டணி அமையும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையில் தான் கூட்டணி என்று நாங்கள் சொல்லவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வழியை கிளியர் பண்ணதை நம்ம பார்த்தோம். இல்ல அது அப்பப்போ அந்த ஒரு கிளவுட் மாதிரி வந்துட்டு போதா, ஒரு தாட்டி இந்த மாதிரி கருத்துக்களையும் இப்போ சம அந்தஸ்து கூறதையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா தம்பித்துறை பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு பாஜகவோட கூட்டணி பிடிக்கலையா, அவரோட பாஜக கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்காதுன்ற சந்தேகம் அவருக்கு இருக்கலாம். பாஜக தரப்புலேருந்து கேட்டா மோடியோட டால் இமேஜ் இருக்கிறதுனால எங்களுக்கு செல்வாக்கு இன்னும் இருக்கு, நாங்கள் பல நல்லது தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கோம், அவங்க ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். ஆனால் எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடிக்கான வாதங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க ஒரு பெரிய சங்கடம் அவங்களுக்கு இருக்கிறது என்னென்னா 2014 தேர்தலில் 37 இடங்கள் அவங்க வின் பண்ணாங்க. 37 இடங்கள் நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் பாமக வாவான்னு கூப்பிடலாம், புதிய தமிழகத்தை வாவான்னு கூப்பிடலாம், எல்லாரையும் கூப்பிடலாம். நீங்கள் ஒரு 20 சீட்டை நீங்கள் தோழமை கட்சிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு 17 பேரை நீங்கள் அடுத்த தடவை கண்டெஸ்ட் பண்ண முடியாத லெவலில் கொண்டு போகிறீங்க உங்கள் கட்சியிலேருந்து. 17 பேருக்கு சீட்டு இல்லை இல்லையா? அதிருப்தியில அமமுக ரெடியா காத்துட்டு இருக்காங்க, அதிருப்தியாளர்களாம் அங்க போறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தியை உருவாக்கணும்னா அவங்களால தயார் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கேடர்லாம் அவங்க தயார் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஆட்களெல்லாம் தயார் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தம்பித்துறையோட இந்த பேச்சுக்கள் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பாஜகவுக்கு அதிக இடங்கள் கொடுக்கக்கூடாது. ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லலாம், சார் எங்கள் இதில் பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் அதிகமான சீட் கேட்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே சிட்டிங் மெம்பர்ஸ்க்கே நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம கூட்டணி வலுப்பெறும். இல்லாட்டி நீங்கள் ரொம்ப அதிகமாக கேட்டங்களை இது பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி நமக்கு கிடைக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம். அதோட வெளிப்பாடு தான் தமிழிசை பேச்சு. இப்ப அதிமுகவுடைய அந்த நிலையை சொன்னீங்க. இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இதை சொல்றாரு, சம அந்தஸ்து கொடுக்கிறாரு. ஆனா டாக்டர் தமிழிசை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த கூட்டணியில் எந்த விதமான சமரசத்திற்கும் தயாருங்கிறாங்க. இந்த முரணை எப்படி பாக்குறது? இந்த ரியாலிட்டி தான் நான் சொன்னேன்ல, அந்த 37 பேர்ல எவ்வளவு இடங்கள் நீங்க மற்ற கட்சிகள் கொடுக்குறீங்களோ அதிமுக தான் தியாகம் பண்ண வேண்டியிருக்கிறதுல. 37 பேர் வெற்றி பெற்று 5 வருஷமா பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க. அடுத்த வருஷம் அடுத்த இதில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான விருப்பத்தோட தான் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க எத்தனை சீட் கொடுக்கணும் அத்தனை சீட்ல ஏடிஎம்கே நிற்க முடியாத போது சிட்டிங் மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்கல்ல, அவங்க அஃபெக்ட் ஆகும்போது அதிருப்திகள் உருவாகும் இல்லையா? ஸோ இந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க, பாஜக புரிஞ்சிட்டு இருக்காங்க, தமிழிசை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் புரிஞ்சுக்கல, அதிக தொகுதி வேணும்னு கேட்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. பொன் ராதாகிருஷ்ணன் புரிஞ்சிட்டு இருப்பாரு, அவருக்கு புரிஞ்சிக்காத இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் தானே முதல்ல பாஜக தலைமையில கூட்டணி நாங்க சொல்லல அப்படின்னு சொன்ன ஒரு கதவை திறந்தார் அவர். ஆக்சுவலா இப்போ பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் கிட்டத்தட்ட இந்த கூட்டணியை ஒத்துக்கிற லெவல்லாம் வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது பாமக அல்லது புதிய தமிழகம் சேருமா சேராதா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அங்க ஓடிட்டு இருக்கே தவிர, எப்படி திமுக காங்கிரஸ் இடத்தை ஃபைனலைஸ் பண்ணாடி கூட கூட்டணி உறுதின்ற ஒரு நிலைமை இருக்கோ, அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை வெளிப்படையா ஒரு
வராட்டி கூட 10 நாளைக்கு முன்னாடி பிரதமர் கதவை திறந்து வச்சா கூட காத்து வந்ததோ வரலையோ தெரியாது. கட்சிகள் யாரும் இதுவரை வரல, வெளிப்படையாக வரல. ஆனால் பின்பக்கத்தில் ஒரு பேச்சுகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நான் இவங்க 2 பேருக்குள்ள இடங்களை ஃபைனலைஸ் பண்ணும்போது இந்த தியாகம் பண்ணுறது வந்து பிஜேபி தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்க சிட்டிங் மெம்பர்ஸ் தங்களோட பதவிகளை தியாகம் பண்ணணும். அதிமுக பாஜக வந்து அதிமுகவுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து அதிமுகவில் வந்து ஒரு அதிருப்தி வந்து போறதுக்கான ஒரு இடம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுக பொறுத்தப்பட்டு முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த அமமுகவோட தாங்கள் அதிகமான செல்வாக்குடையவர்கள் என்று காண்பிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் நீங்க ஒரு பெரிய அதிருப்தியை கட்சிக்குள்ள உண்டாக்கினீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க உங்களுடைய எதிர்கால அரசியல் அடிபட்டு போகும், ஆட்சிக்கே ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர நேரத்தில் நீங்க உங்க ஆட்கள் உங்க இடங்களை தியாகம் பண்ணிட்டு நீங்க எதிர்கட்சி மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும்பொழுது எந்த மாதிரியான வெற்றிகளை நீங்க பெறுவீங்க, உங்க கட்சியில் என்ன மாதிரி நிலைமை உண்டாகும்? அதுதான் காரணம். தம்பித்துறை பேச்செல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். பாஜகவுக்கு இடங்களை குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு ஒரு கட்சி கட்டுப்பாடுங்கிறது ஆமா நாங்க பேசினோம், இப்ப கட்சியில முடிவு எடுத்துட்டோம், ஒத்துக்கிறோம் சொல்லலாம். ஆனா அதுவரை இந்த இடங்களை குறைக்கணும் இல்ல பாஜகவுக்கு. சோ இந்த பேச்சுக்கள் நடக்கும். அவங்களுக்கு இதே தான் பாஜக நிலைமை. என்னன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுகவோட போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு கூட்டணி அமைக்கணும். அதிமுக அவங்களுக்கு வெளிப்படையா இருக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஸோ அதனால அவங்க வந்து எப்படியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க போய் தான் ஆகணும், கட்டாயத்தில் இருக்காங்க. இது ஒரு கட்டாய திருமணமா கூட இருக்கலாம். நான் முந்தி கூட ஒரு இடத்துல அப்படிதான் சொன்னேன். அதுதான் நிலைமை, வேற வழி கிடையாது. ஆனால் இருவருக்குள்ள என்னன்னா எவ்வளவு இடங்களை வந்து பாஜக குறைக்கணுமோ அது குறைக்கணும். நான் சொன்ன காரணங்கள் பாஜக வந்து எவ்வளவு இடங்கள் பெற முடியுமோ அவ்வளவு இடங்கள் பெறணும், அது அவங்களுடைய நோக்கம். ஆனால் இவர்கள் 2 பேரும் இந்த மாதிரியா ஒரு நெகோசியேஷன்ல போயிட்டு இருக்கும் பொழுது இறுதியில் வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு அதிருப்தி வந்து ஏதோ பிரச்சனைகள் வருது வச்சுக்கோங்க, இதனால பாதிக்கப்பட போவது அதிமுக தான். ஒரு கட்டாய திருமணம் அப்படிங்கிறது திரு பிரியனுடைய பார்வை. திரு ரவிக்குமார், இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த இழுபறிக்கு முதன்மையான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதோடு சேர்த்து நான் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சொன்னதை இன்னொரு தாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் சம அந்தஸ்து கோர்றாரு, சமரசத்துக்கு தயாரா இருக்கிறதா டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த முரணை? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசில் அமைச்சராக இருக்கிறார். அங்கிருந்து ஏதோ ஒரு தன்னுடைய அமைச்சராக இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து அவர் பார்க்கும்போது அந்த கட்சியை ஒரு பெரிய கட்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழிசை இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணும்போது அவங்களோட கட்சி நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். எனவே அவங்க வந்து ஒரு யதார்த்தத்திலிருந்து பேசுறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லியிலிருந்து உட்கார்ந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு களம் தெரியும், தமிழ்நாடு அரசு கண்டிப்பா தெரியும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம தான் அவர் பேசுறாருன்னு சொல்றீங்களா? இதை புரிஞ்சிக்காம தான், அதாவது டெல்லியில இருந்து கொண்டு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இந்தியாவே ஆளுகிற ஒரு கட்சி, பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு தெம்புல இருந்து அவர் இந்த விஷயங்களை பார்க்கிறார். ஆனால் இங்க ஸ்டேட் லீடரா இருக்கிறவங்களுக்கு தான் அங்க அவரை விட நல்லா யதார்த்தம் தெரியும். அதனால தமிழிசை சொல்றது தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கு என்பதுதான் உண்மை. அடுத்தது, இது இழுபறியாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருப்பது தான். உதாரணத்துக்கு நீங்க அதிமுகவில் ஒரு தம்பிதுரை ஆகட்டும், பொன்னையான ஆகட்டும், அவங்க தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறது. அதெல்லாம் ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த உணர்வை, அந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உணர்வை அதை கொண்டு அதை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சில பேர் இன்னமும் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வெளிப்படைய எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலையில அவங்களுடைய கூட்டணி குறித்து அது ஒரு கேள்விக்குறிதான் என திருமா சொல்வது எதனுடைய வெளிப்பாடு? அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, ஏன்னா அந்த கூட்டணி அமைந்தால் இவங்களுக்கு நிச்சயமாக வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவுவார்கள் என்பதை ஏன் வந்து நேரடியாக அவங்க கேடர்ஸ் சொல்லியிருப்பாங்க. உளவுத்துறை இருக்குது, அவங்க மாநில உளவுத்துறையை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், 37 இடங்கள் எம்பிக்கள் இருந்ததுனால தான் அவங்க வந்து இந்த ஆட்சியை இங்கே காப்பாற்றி கொள்ள முடிந்தது, வேற எதுவும் காரணம் இல்லை. அந்த அளவுக்கு மீண்டும் 37 எம்பிக்கள் இல்லை என்றாலும் பாராளுமன்றத்தில் அவங்க இடம்பெற்றால்தான் கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பாதுகாப்பு கவசத்தை பாஜகவோடு சேர்ந்து இப்பயே கழட்டி போடுறதுக்கு அவங்க விரும்புவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. அதனால இப்போ என்னன்னா
நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கோம், அவங்க இருக்கிறாங்க. இப்ப திரு சீனிவாசன் அவர்கள் கூட சொன்னார், இன்னும் வந்து பல கட்சிகளை சொல்லிட்டார், தேமுதிக பாமக எல்லாமே அவங்களோட இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ஆளுக்கு 20 பிரிச்சு கொடுக்க முடியுமா என்று அவர்கள் பேசும்போது அந்த கட்சிகள் எல்லாமே அவர்களோடு இருப்பது போலதான் அவர் வந்து அந்த நிலையிலிருந்து தான் பேசுறாரு. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாமே யாருமே இன்னைக்கு வந்து நாங்க பாஜகவோட போறோம்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னா, போனால் எங்கே தோல்வி அடைந்து விடுமோ, ஒரு சீட்டு கிடைக்காம ஒரு சீட்டு கூட கிடைக்காம போயிடுமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு வந்து பொதுச் செயலாளர் சொல்லலாம். ஆனா வந்து கூட்டணியை நாங்க விரும்பி போய் போன 2014 மாதிரியான ஒரு எந்தூசியாசத்தோட அவங்க போய் அங்க நிக்கலையே, இன்னும் நிக்கலையே. இங்க வந்து இப்ப அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. இங்க இருக்கிற மாநில அரசு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றாலும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கணிசமான தொகுதிகளை, கொஞ்சமாவது தொகுதிகளை வெற்றி பெற்றாகணும். இப்ப வர்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே 0-0-0ன்னு வருது. தனியா நின்னா ஒரு 4 இடம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகத்தான் இதை பார்ப்பாங்க. எனக்கு என்னமோ வந்து கடைசி கட்டத்துல பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தயங்க மாட்டார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா அதிமுக பாஜக இல்ல, இது மாதிரி பல கட்சிகளை பார்த்திருக்காங்க. இல்ல, திரு ரவிக்குமார் முன்னமே சொல்லும் போது இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய பட்சத்துல இது பொருந்தா கூட்டணின்னு சொல்ற நீங்க, முன்னெல்லாம் இது வந்து பாஜகவும் அதிமுகவும் இணைந்து செய்யற ஆட்சி, அவர்கள் இயற்கையான கூட்டணி அப்படின்னு எல்லாம் விமர்சிச்சீங்க. இப்போ இந்த பொருந்தா கூட்டணி எப்படி உங்களுக்கு தெரியுது? ஏனென்றால் இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள காப்பாத்திட்டு இருந்தாங்க. அப்படி இன்னும் அப்படி காப்பாத்துகிற நேரத்தில், அவர்களை தாங்கி பிடிக்கிற நேரத்தில் அப்படி விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, மேகதாது விஷயத்துல நேரடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறது. அப்படி இருந்தும் இந்த சமயத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த 37 எம்பி இந்த ஒரு மாசத்துல இந்த பலம் போயிட போகுது உங்களுக்கு. இப்போ கையில இருக்கிற இந்த 37 எம்பிங்கிற இந்த பலத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறதுக்கு இவங்க முன் வரல. அதுக்கு பதில் தங்களை காப்பாத்திக்கிறது, தங்க ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அந்த பலத்தை பயன்படுத்துறாங்க. எனவே தான் நாங்க வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு நாங்க குற்றம் சாட்டுறோம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அதிமுகவை பொறுத்த மட்டிலும் அழுத்தம் இல்லைங்க, அழுத்தம் எப்படி கொடுக்குறீங்கிறதா. இன்னைக்கு உதாரணத்துக்கு கர்நாடகாவில இருந்து அவங்க எல்லாம் போறாங்க, அவங்க வந்து கர்நாடகாவை சார்ந்தவருங்கிற முறையில இதே பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அந்த மீட்டிங்ல பங்கெடுக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மத்திய அரசு இதுல வந்து நடுநிலை வைக்க வேண்டிய ஒரு நிலையில நேரடியாக கர்நாடகத்துக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து அங்க தேவகவுட தலைமையிலான அந்த கட்சியோடைய ஆதரவுலையா பாஜக ஆட்சி இருக்கு, உங்களுடைய ஆதரவில் இருக்கு. உங்களுடைய ஆதரவில் இருக்கிற கட்சியை நீங்க டிக்டேட் பண்ண முடியல, ஆனா கர்நாடக அரசு டிக்டேட் பண்ணுதுன்னா அப்ப யாரு வந்து வீக்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இத தனியா நம்ம வந்து ஒரு டிபேட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து உண்மையிலேயே தேவரோட ஆட்சி காங்கிரஸோட ஆதரவில் இருக்கு, இவர்களோட ஆமா உங்க ஆதரவு தான். நீங்க அவங்களுக்கு ரொம்ப இவங்க அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் தர வேண்டும். நீங்க குரூஷியலான எல்லா நேரத்திலையும் பாஜகவை மத்தியில காப்பாற்றியது அதிமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா, பட்டவர்த்தனமான உண்மையாச்சே. அப்படி இருக்கிற நேரத்துல தான் நாங்க அதை வந்து சொல்றோம். ஆனாலும் கூட நான் சொல்லிடுறேன், ஆனாலும் கூட தேர்தலில் பாஜகவோடு உடன்பாடு வைத்துக் கொள்வதற்கு அவங்க கேடேஷுக்கோ அல்லது அவங்களுடைய தலைவர்கள் பலருக்கோ விருப்பம் இல்லை என்பதை தான் நாம வந்து வர்ற செய்திகள் மூலமா பார்க்கிறோம். அப்படி வந்து ஆனால் பாஜக அவங்களை மிரட்டி எப்படியாவது இந்த கூட்டணிக்கு வாங்க என்று அழுத்தம் கொடுக்கிறாங்க. கூட்டணி என்பது திமுக கூட்டணிக்கு தான் பொருந்தும், அது சந்தர்ப்பவாத கூட்டணி. ஏனென்றால் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்ன காங்கிரஸோடு இவர்கள் திமுக கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று வைகோ அவர்கள் எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தார் என்பது நாடறியும். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஒரு தன்மானமுள்ள தமிழன்
திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க முடியுமா என்று மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். அவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆக இதுதான் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. நாங்கள் இப்போது நியாயபூர்வமாக மக்களின் நலனை அடிப்படையாக நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் வைக்க கூடாது என்று ஆலோசனை சொல்கின்ற இடத்திலே விசிக கிடையாது. அவர்கள் கூடாரத்திலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த அதிகாரத்தை நாங்கள் விசிக தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக தரவில்லை. பாலு கிட்ட கேட்கிறேன் ஒரு நிமிஷம். திரு ரவிக்குமார், அதாவது இல்ல நாங்க வைக்க கூடாது என்பதை அது சொல்லுங்க. சரி, திரு பாலு, அரசியல் விமர்சகரா இந்த கட்சிகளுக்கு இடையேயான இந்த இழுபறிக்கு என்ன காரணம்? குறிப்பா இந்த அதிமுக பாஜக இடையேயான இந்த கூட்டணிக்கு இழுபறிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ நீங்க இந்த பாஜக அதிமுகவை பற்றி தான் நம்முடைய பேச்சு பூரா சுற்றி வருது. பாஜகனுடைய நிலைமை என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும். இது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது முதல்ல இதோட இதை முடிச்சு இதுக்கு மேலே பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பமோ இல்லைன்னா ஒரு தேவையோ இருக்கிறதாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவுக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிமுகவுக்கு எதிர்பக்கத்தில் இவர் தினகரனுடைய அம்மா முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் தெரியுது. அதாவது பெரிய சேலஞ்சுன்னு இல்லைன்னா கூட இந்த அதிமுகவுடைய ஓட்டை அவர்கள் பிரிப்பார்கள். அப்படி வச்சுக்கோமே, நம்ம பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அதிமுக தன்னுடைய வலுவை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, போன முறை 37 சீட்டும் ஜெயித்த அந்த இடங்களை ஜெயித்த அதிமுக இப்போது அந்த மாதிரி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி அந்த அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு வீராப்போடு இருக்க முடியாது. இது கள நிலைமை. இதுக்கு ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்கலாம் வேண்டியதில்லை. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, அதிமுகக்குள்ளே 2 விதமான நீரோட்டம் இருக்குது. அது என்ன? ஒரு நீரோட்டம் என்னன்னு சொன்னால், அந்த நீரோட்டத்துக்கு தலைமை தாங்கிறவர் வந்து தம்பிதுரை. அவர் டெல்லிக்கு ரொம்ப அணுக்கமாக இருக்கக்கூடியவர் அவர். ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர் டெல்லிக்கு அருகேயில் இருக்கிறார். ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் அவருடைய தலைமை தான் இன்றைக்கு வந்து அவங்க தான் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் 2 வகையாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அவர்களுடைய தேவைகளுக்கான மைய அரசிலேருந்து வரக்கூடிய உதவிகள் அல்லது நிதிகள் எல்லாம் என்ன வர வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறதுனால மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களால் பூர்த்தி பண்ண முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்குது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2015 தொடர்ந்து அதிமுகவை வந்து பாஜக வந்து தொடர்ந்து பல நேரங்களில் ரொம்ப ரொம்ப சிக்கலில் விடுறாங்கன்னு பார்க்குறேன். நான் அது என்ன கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த விரும்பல. ஏன்னா அது அவங்க கட்சி முழுக்க 2015 வெள்ளத்தின் போது ஜெயலலிதா அவர்கள் மோடியோடு சேர்ந்து இந்த வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்காக நின்ற பொழுது மோடியை எதிர்பார்த்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜெயலலிதா இருக்கும்போது அவர் அங்கேயே வந்து ஹெலிகாப்டரில் ஏறி அவர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். எனக்கு தெரிந்த அளவில் ஜெயலலிதாவை இவ்வளவு பெரிய ஒரு தமிழகத்தினுடைய ஒரு ஆளுமையாக இருந்த தலைவர் மிக மோசமாக அல்லது ரொம்ப அதாவது மரியாதை குறைவாக அன்றைக்கு மோடியினுடைய நடவடிக்கை இருந்தது. அப்படிங்கிறத நான் மறக்கலை, நான் பார்க்குறேன். அவங்க கட்சியில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒன்று. அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டால் 2016, 17, 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்வேறு இயற்கை பேரழிவுகள்லாம் வரும்பொழுது அதற்கான நிதி வந்து மைய அரசால் ஒதுக்கப்படவில்லை என்பது சாதாரண குடிமக்கன் கூட தெரியும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ என்ன சொன்னீங்கன்னா, இப்போது அதிமுகவுக்கு 2 சிக்கல் இருக்குது. ஒன்றும் எப்படியாவது முடிந்தவரை அங்கே இருந்து அந்த உதவிகளை பெற வேண்டும். அப்போ தான் இவங்க வந்து மக்களுக்கு இங்கே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியும் என்பது. ஏன்னா இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இப்போ வந்து தம்பிதுரை ஆட்சி பொறுப்பில் இல்லை, அதிமுக இருந்தால் கூட ஒரு ஆட்சி பொறுப்பில் இல்லை. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஒன்று இருக்குது. 2வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக இப்போ பிளவுபட்ட காரணத்தினால அந்த பழைய வலு என்பது குறைந்த அந்த சூழலில் அவங்க வந்து 2 வகையாகத்தான் இருப்பாங்க. அவங்க இப்படியும் அப்படியுமா இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த ஆளுகின்ற அதிமுகவிற்கு பாஜகவோடு கூட்டணி வச்சுத்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது என்னோட கருத்து. அது அவங்களை வலுப்படுத்திக்கணும்னா பாஜகவுடைய கூட்டணி வேணும். 2 வகையா என்னன்னா, ஒன்று வந்து
எப்படி அங்கே இருக்கக்கூடிய நிதியை வாங்கியாகணும். இப்போ வந்து ஜிஎஸ்டியும் இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள்லாம் வந்த பிறகு என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்தினுடைய பொதுவாக எல்லா மாநிலத்தில் இருந்தாலும் கூட நம்மை பொறுத்த அளவில் தமிழகத்தினுடைய அந்த மாநில வருவாய் என்பது, அரசனுடைய வருவாய் என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச இந்த விஷயம். கூட்டணியை வலுப்படுத்தினா பாஜகவுடைய கூட்டணி வேணும், ஆனா பாஜகவுடைய கூட்டணி இருந்தா சிறுபான்மையருடைய அந்த ஓட்டு வந்து பாதிக்கப்படும்ங்கிற அந்த கருத்தும் அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்து. அதுதான் இந்த இழுபறிக்கு காரணம். அது பெரிதா வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது பெரிதா வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய ஒரு போக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் மறந்துடும். ஏன்னா வாக்கு போடும்போது செலுத்தும் போது அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக இந்த 15 நாட்களில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்குவதுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு நடைமுறை ஆகிப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போன எலெக்ஷன் நான் பார்த்தேன், ரொம்ப படித்தவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன சார் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஆயிருக்கு. அது வந்து திமுகவா அதிமுகவில் அதான் நிலைமை. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க பாஜகவோட இருக்கக்கூடியதில் வந்து அவங்களுக்கு சில பலவீனம் இருக்குது. அதுதான் வந்து ரவிக்குமார் சொல்கிறார். அதாவது அவர் சொல்வது என்னன்னா, அவர் சொல்றது, அவர் பேசுறது அவருடைய கட்சி அரசியல் மட்டும் இல்லை, பொதுவான அரசியல் அவர் பேசுகிறார். பாஜக வந்து தமிழகத்தில் வந்து ஒரு கால் ஒன்றவே முடியாத அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்துக்கு பல பிரச்சனைகளில் வந்து பாஜக உதவியாக இல்லை அல்லது எதிராக இருக்கிறது. அது மேகதாதுவாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் வந்து கர்நாடகாவிலேருந்து நமக்கு காவிரி ஆணையத்தை அப்போ அதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்களில், அது மாதிரி முல்லை பெரியார் பிரச்சனையில் பாஜகவில் அரசு, மைய அரசு வந்து அதிமுகவோ அல்லது தமிழகத்திற்கு உதவியாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்த விஷயம். திரு பாலு சொல்ற விஷயத்துல இருந்து எனக்கு கூட்டணியை அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தணும்னா அதற்கு பாஜக தேவைன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதிமுகவில் 2 விதமான நீரோட்டம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க அது சமநிலையில் இல்லாத அந்த நீரோட்டம். இப்ப பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அதிருப்தியாளர்கள், அதாவது இந்த 2 விதமான இந்த நீரோட்டத்துல ஒரு பகுதியினர் எப்படியும் அதிருப்திக்கு உள்ளாவாங்க. அது தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னு சொன்னால், எல்லாத்த விட ரொம்ப அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், போன முறை தனியாக நின்று 37 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா பீரியடில். ஸோ இப்போ வந்து அவர் பிரியன் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சில இடங்களை விட்டு கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா கூட்டணி என்று வரும்பொழுது இந்த இப்படி விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையே ஏன் வந்திருக்கு என்று சொன்னால், ஜெயலலிதா இருந்த போது இருந்த வலுவான அதிமுக இப்போ இல்லைங்கிறதானே உண்மை. அது ஒன்று. 2 வகையாக உண்மை. ஒன்று என்னென்னா, கட்சி பிரிஞ்சிருக்குங்கிறது ஒன்று. 2வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு பாஜகவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அன்றைக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த அரசியல் சாமர்த்தியம் இருந்தது, அந்த மேக்கியவெல்லினிசம் அவங்ககிட்ட இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமையில இருக்காங்கிறது சொல்ல முடியாது. அதை தவிர ஜெயலலிதா இறந்த பிறகு இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு ஒரு பல்வேறு சவால்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க மக்களுக்கும் வந்து ஏதாவது செஞ்சாகணும், அதே நேரத்தில் சென்னை மையத்திலேருந்து ஏதாவது நிதி வாங்கி ஆகணுங்கிற அந்த கட்டாயத்தில் தான் இன்றைக்கு இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பது வரும். அப்படிதான் வரும். உங்க கருத்தை ஒட்டி ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. அதிமுக மீதான அந்த பழைய ஊழல் புகார்கள் ஆதாரமற்றவை என்று தமிழிசை கூறுவதர் எதற்கான சமிக்ஞை? விவாதிக்கலாம். திரு ஸ்ரீனிவாசன், உங்ககிட்ட இருந்தே இப்போ அடுத்த சுற்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதிமுகவினுடைய குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என தமிழிசை கூறுவதனுடைய சமிக்ஞை என்ன? பழைய விமர்சனங்களுக்கெல்லாம் இப்ப பதிலளிக்க மறுப்பதை எப்படி எடுத்துக்கணும்? பழைய விமர்சனங்கள் எல்லாம் இப்போது எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களது ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி அதிமுகவை பொறுத்தவரை இஷ்யூ பேஸ்டு தான். நிரந்தரமாக அதிமுகவை எங்கள் எதிர்கட்சி என்று நினைத்தோ எங்கள் ஆதரிக்கிற கட்சி என்று நினைத்தோ நாங்கள் எந்த விமர்சனமும் செய்ததில்லை. இஷ்யூ பேஸ்டு ஆதரிச்சிருக்கிறோம், எதிர்த்திருக்கிறோம். அதனால அந்த பழைய விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இப்போது இல்லை என்று எங்கள் மாநில தலைவர் நினைத்திருக்கிறார். அது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய குற்றச்சாட்டுகள் நாங்கள் இருக்கும் போதே சொல்லியிருக்கிறோம். ஆதாரமற்றவை என்ற குற்றச்சாட்டு தான் ஆரம்பத்திலிருந்தே திமுக தரப்புல சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்ற கருத்தை நாங்கள் ஏற்கனவே பல முறை பதிவு செய்திருக்கிறோம். எங்களது இந்த 2-3 ஆண்டு கால பயணத்தில் அதிமுக மீது மிக பெரியாரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்ததில்லை. அதை எங்கள் மாநில தலைவர் மறுபடியும் நினைவுபடுத்தி இருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்யூ பேஸ்டாக நாங்கள் ஆதரிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம், அல்லது அவருடைய சில கருத்துக்களை நாங்கள் மாற்றி சொல்லுகிறோம் என்ற சரி செய்து கொள்வதற்காக என்றுதான் பார்க்க வேண்டும். சரி, மத்திய அரசின் திட்டங்கள்ல வந்து ஊழல் இருக்கிறதா சொன்னனாலதான் ஆளுநர் வந்து ஆய்வு நடத்துறதா எச் ராஜா சொன்னாரே, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, ஊழல் நடந்துவிடக் கூடாது என்ற அக்கறையில தான் கவர்னர் அவர்கள்
ஆளுநர் அவர்கள் அங்கே ஆய்வு செய்கிறார் என்றுதான் சொன்னதை தவிர ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள்பட நாங்க எங்கேயுமே பேசவில்லை. அப்படி இருந்தாலும் கூட இன்னும் சொல்ல போனால் இந்த 2 ஆண்டு காலத்துல மாநில தலைவருக்கு தேசிய தலைவருக்கு இல்லங்க தேசிய தலைவருக்கு மாநில தலைவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கலாம். அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க பேசியிருக்க முடியும். இல்ல தேர்தலே நடந்திருந்தா கூட கூட்டணிக்கு இப்போ அது வந்து தடைகளா இருக்க கூடாதுங்கறதுக்காக விமர்சனங்களை தள்ளி வைக்கிறீங்க. அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போ இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறீங்க. இல்ல அது இப்போது இருக்கிற காலகட்டத்து இல்லைங்க. தேர்தல் இருக்கிறதோ இல்லையோ கூட்டணி இருக்கிறதோ இல்லையோ இருந்தாலும் இஷ்யூ பேஸ்டாக தவறு நடந்தால் தவறுதான். எங்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஊழல்ல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது என்று நினைக்கிற ஒரு மகத்தான தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது. அதனால அதுல சமரசம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. அமித்ஷா வந்து ஊழல் நிறைந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டை சொன்னாரு. 7 வருஷமா அதிமுக ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்ப ஊழல் நிறைந்த மாநிலம்னு ஆட்சி செய்யறவங்க யார சொன்னாரு? அவரு யார குறிப்பிட்டாரு? அவரு நீங்க ஒரே தவறை திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள். நான் சொன்னதில்லை. அமித்ஷா அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். என்னுடைய தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களும் உங்க நியூஸ் 18 தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படி அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. உங்களிடம் அமித்ஷா அவர்கள் பேசின கிளிப்பிங்ஸ் இருக்கும். நீங்க திரும்பியும் போட்டு பார்த்து விட்டு சொல்லுங்கள். இல்ல திரும்பி போட்டு பார்த்தோம் வேணும்னா ஒளிபரப்பலாம். அவர் சொன்ன கூட்டத்தை நான் திரும்ப சொல்றேன். இப்போ கூட்டணி கருத்து நீங்க மாத்தி பேசலாம். அதற்காக சொன்ன கூற்று இல்லன்னு கிடையாது. தமிழ்நாட்டிலும் கூட ஆட்சி என்று அவர் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அதிமுக ஆட்சி அப்ப 7 ஆண்டுகள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது யாருடைய ஆட்சி காலம் அது? அதற்கு மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அமித்ஷா அவர்கள் பொதுப்படையாக சொன்னார்களே ஒழிய அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற கருத்தை தான் சொன்னார். 7 வருஷம்னு அப்போ அதற்கு முன்னாடி நடந்ததை சொல்லியிருக்காரு அவரு. பொதுவாக திராவிட கட்சிகள் ஆட்சியிலே அது போன்ற ஒரு பொதுவாகனா யார் நீங்கள் அல்லாத உங்களை ஒட்டி வச்சிட்டு ஒரு பொதுவாக பார்க்க முடியுமா? அவர் சொல்லவில்லை. அதை பொன்னார் அவர்களும் அதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அப்படி அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்கின்ற விளக்கத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்ப அதிமுகவை தள்ளி வச்சுட்டு பொதுவா அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. பொதுவான கருத்தை சொன்னார்கள். அப்ப அது அதிமுக, அது வரும் திமுக மட்டும்தான். அதிமுக ஆட்சி என்று குறிப்பிட்டு கைவிரலை நீட்டி எங்களை பார்த்து சொல்லணும். 7 வருஷமா அவங்க ஆட்சி தானே நடைபெறுது. அது மறைமுகமா அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. இல்லையா? அவரே சொல்லிவிட்டாரே. பொன்னார் அவர்களே அதற்கு தெளிவுரை தந்து விட்டார்களே. அவர் அதிமுகவை பற்றி குறிப்பிட்டு சொல்லவில்லை என்கின்ற கருத்தை சொல்லிவிட்டார்கள். அமித்ஷா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தேர்தல் வராத அதற்கான விளக்கத்தை சொல்லுவதற்கு ஊழல்ல யாருங்க தண்டனை பெற்றிருக்கு? ஏதாவது ஊழல் வழக்கு எங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கா? யார் சொல்ல முடியும்? அமித்ஷாவே ஆனாலும் சொல்ல முடியாது. எங்களை பார்த்து சொல்லிட்டாரே. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விளக்கம் வருது. அதைத்தான் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் கேள்வி கேட்ட போதே அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்களே. ஊழல் என்று யாருமே எங்களை சொல்ல விட முடியாது. சரி, நான் அப்படி சொல்ல. இந்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர் இருக்காரு, அவங்க கிட்டே கேட்போம். அவங்க சொல்லலைங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இது ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப தெளிவுங்க. இதெல்லாம் நீங்கள் போய் இப்படி போய் கேட்குற இடைஞ்சலான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. எப்படின்னு சொன்னால் அவங்க இப்போ கூட்டணிக்காக இருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்களுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்பர் 1 ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் தான். ஸோ அதனால் பழசாக சொன்னதெல்லாம் மறந்துக்கிட்டு இப்போ அதையெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி அதெல்லாம் மறுபடியும் நினைவுபடுத்தி பேசுகிறதுங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் சக்கரத்துக்குள்ள அனாவசியமாக ஸ்பேனர் விடாதீங்க. அதனால என்னன்னா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த நேரத்தில் போய் குறுக்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம். ஓகே சார். இல்லை, பாலு சொல்கிற மாதிரி நம்ம ஞாபகப்படுத்துகிறோமோ இல்லையோ, இவங்க கூட்டணி அமைச்சா திமுக காங்கிரஸ் தரப்புலேயும் இதெல்லாம் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க யார் வாய் யாரும் மூட முடியாது இல்லையா? ரொம்ப சிம்பிள் விஷயம். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இதே குட்கா விசாரணை சிபிஐ தான் நடத்திட்டு இருக்காங்க. சீனிவாசனுக்கு தெரியாது இருந்திருக்காது. சிபிஐ தானே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க குட்காவில்? யார் யார் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு? 2 ஐஜிகள் போன வாரம் கூட போய் சிபிஐல போய் சாட்சி சொல்லிட்டு வந்தாங்க, விசாரணைக்காக போனாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இதே இப்போ பாமக வருதுன்னு சொல்றாங்க. 2017 24 குற்றச்சாட்டுகளோட கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு டாக்டர் ராமதாஸ் அதிமுக ஆட்சியை பத்தி. ஸோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டணி அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் பேசினா இப்போ சரியாக வராது. இப்போ குற்றச்சாட்டு நிரூபிக்கலையே, கோர்ட்டு இன்னும் தீர்ப்பு சொல்லி இவங்க மேடம் வருவாங்க பதிலுக்கு. பட் இதெல்லாம் பிரிமா ஃபேஸ் இருக்கிறதுனால சிபிஐ என்கொயரியே போயிருக்கு. நான் உறுதியாக சொல்லலை, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால சொன்ன கருத்துக்கு நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாருங்க, இலங்கையில அன்றைக்கு எல்லாம் தமிழர்கள் கொன்று குவித்த நேரத்திலே காங்கிரஸ் அரசு அதற்கு துணை போகிறது என்றெல்லாம் வைத்தார்கள்.
கடைசியில ஆட்சி முடிகின்ற நேரத்திலே எல்லாமே ஆட்சி முடிகின்ற வரையில கையை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு கடைசியில தான் வெளியே வந்தாங்க. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மேகதாட்டு அணை பேசுங்க. அதாவது இதெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டணி அமைப்பு. நான் வந்து இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது, அதிமுக எல்லாரும் ஊழல் சொல்ல, யாரு சேருவாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஜெயக்குமார், அவங்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி சேர துடிக்கிற பாஜகவும் அவங்க மத்திய ஆளுநர் இருக்காங்க, அவங்களும் சிபிஐ மூலமா குட்கா விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்த இவங்க நிரூபிக்கப்பட்டது, இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு அந்த வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆக்சுவலா ஒரு கூட்டணி வரும்பொழுது இதெல்லாம் தாண்டி தான் அவங்க போவாங்க. இதெல்லாம் எதிர்கூட்டணிக்காரர்கள் இவங்களை பத்தி மேடையில எடுத்து வைக்கும் போது இவங்க சொன்னாங்க இல்லையா ஈழ பிரச்சனை அது இது இவங்க எடுத்து வைப்பாங்க. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான். கூட்டணியில வந்து இதெல்லாம் ஒரு இடைஞ்சலாவும் ஒரு தடங்களாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதையும் தாண்டி தான் வைப்பாங்க அவங்க. ரவிக்குமார் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை சொன்னார். அதாவது மேகதாட்டு பிரச்சனையை நாங்க வந்து வலுவா வாதிடலைன்னு. அவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், ஜெயராம் ரமேஷ் அவர்கள் யூபிஏ அரசாங்கத்துல சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தப்போ முல்லை பெரியாறு அணைக்கு அடுத்து மாற்றாக இன்னொரு அணை கட்டுவதற்கு அன்றைக்கு இருந்த அரசு அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இதை எதிர்த்து தேக்கடி பக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக சொல்லி அதை கூட அவங்க மத்திய அரசினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். ஆனா நாங்க அப்படி இல்ல. இன்றைக்கு மத்திய அரசை எதிர்த்து அவர்கள் மீது கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து மிக வலுவாக அதை வாதாடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ரீதியாகவும் அதை எதிர்கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கப்ப எங்கள் மீது குறை சொல்லுவதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. வழக்கு ஒரு பக்கம், கூட்டணி ஒரு பக்கம். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்ககிட்ட சொல்றேன், தமிழக உரிமையை எந்த நேரத்திலும் நாங்கள் காவு கொடுக்க மாட்டோம். தமிழக நலனை விட்டு கொடுக்கவே மாட்டோம், உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கின்ற வித்தியாசம். அதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அங்கே போய் கூட்டணி வைத்துக் கொண்டு இவங்களை பார்த்து பரிதாபமா இருக்குங்க. இவங்க போய் அலையா விருந்தாளியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. விசிகா இலை கூட பரிமாறிட்டா, இலை கூட அவங்களுக்கு பரிமாற மாட்டேன்றாங்க. ஆக இதை விட்டுட்டு அவங்க திரு ரவிக்குமார், பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட பாஜகவினுடன் அதிமுக கூட்டணி வைப்பது நல்லதல்ல அப்படின்னு திரிமா கூறியிருக்காரு. இது எதனுடைய வெளிப்பாடு? அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து விசிகா பயப்படுகிறதா? இல்லை, அப்படி பயப்படவில்லை. ரெண்டு பேரும் கூட்டணி சேர்வதில் என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் என்பதை எண்ணி தான் நாங்கள் பயப்படுறோம். உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அவங்களுடைய முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியல் முகங்கள் முதலில் தேர்தல் பங்கேற்று ஒரு ஆட்சியில் பங்கேற்றது ஜனதா கட்சியின் ஆட்சியின் போது திரு வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் பங்கேற்றார்கள். அந்த சமயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு புது மலர்ச்சின்னு சொல்லலாம், மறுமலர்ச்சி என்று சொல்லலாம். அதனுடைய ஷாக்காக்களுடைய எண்ணிக்கை வந்து பல்லாயிரக்கணக்கில் இன்னைக்கு பெருகிறதுக்கு அங்கிருந்து தான் துவக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பாபர் மசூதி இடிப்பு, அதிலிருந்து 98 ஆட்சி, அப்புறம் 99 2004 ஆட்சி. இதுல வந்து ரொம்ப வலுவாக அவர்கள் காலூன்றினார்கள். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதற்குள்ளார RSS அமைப்பை சார்ந்தவர்கள் ஊடுருவது என்பது ரொம்ப வலுவாக நடந்து கொண்டிருக்கு. அதனால்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல அரசாங்கத்துக்குள்ளாரே ஊடுருவி இருக்கிற RSS அப்புறப்படுத்துவோம் என்று இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இன்னைக்கு அதிமுக என்பது இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் வேர்க்கால் மட்டங்கள்ல இருக்கிற அமைப்புகளை கொண்ட ஒரு வலுவான கட்சி. அந்த கட்சியோடு அவர்கள் கூட்டணி சேரும் போது தமிழ்நாட்டுடைய எல்லா கிராமங்களுடைய அவருடைய காவி கொடி வந்து போகும். அது இங்க வந்து ஒரு எதிர்காலத்தில் மிக மோசமான ஒரு நிலைமையை உண்டு பண்ணும். அப்படியான ஒன்றுக்கு இவர்கள் வந்து வழிகோலுகிறார்களே என்கிற ஆதங்கத்தில், அந்த அச்சத்திலிருந்து தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த கூட்டணி வேண்டாம் என்று. அதிலிருந்து பொறுப்பேற்று சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சியாக இல்ல, ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனாக நீங்க யாரை கேட்டாலும் இதை சொல்லுவார்கள். அதை நாங்கள் ஒரு குடிமகனாக சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அது நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டாந்து இங்க விடாதீங்க என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படிதான் நாங்க இதை சொல்கிறோம். நன்றி. ஒரு கட்சியா சொல்ல அடுத்தது திரு மகேந்திரி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து மேகதாது பத்தி எடுக்கிறது வேறங்க. ஆனால் நீங்க ஒரு கட்சியாக 37 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்க உங்க கட்சியாக நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க வந்து பாருங்க, பாராளுமன்றத்தில் நீங்க வந்து காவிரி பிரச்சனை எடுத்து முடக்குறீங்க. ஆனால் அது பாஜகவை காப்பாற்றுவதற்காக என்று அங்கு இருக்கிற எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுகிற ஒரு நிலை ஏற்பட்டது. இதுதான் நீங்க அது நடந்தது.
சரி, இப்போ இது தொடர்பா இந்த பேசு பொருளை ஒட்டி ஒரு ட்விட்டர் போல் ஒன்றை நடத்தி இருந்தோம். அதில் கூட்டணியில் சம அந்தஸ்து என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்வது ஏற்கப்படும் என்பதற்கு 7% நேயர்களும், பொதுவான கருத்து என்பதற்கு 14% நேயர்களும், 20 தொகுதிகளுக்காக என்பதற்கு 38% நேயர்களும், நிராகரிக்கப்படும் என்பதற்கு 41% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதையொட்டி உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் திரு பாலு. இது ரெண்டையும் பாருங்களேன். இப்போ இந்த 38 41 சேர்ந்து தான் பார்க்கணும். நம்ம அது சேர்ந்து பார்த்தாலே நீங்கள் 79 வந்துடுது. அதனால என்னென்னா, அவர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதை 20க்கு 20 நம்ம இல்ல, ஏன் சேர்த்துப்பாங்க? அது ரெண்டும் வேற வேற இல்லையா? 20 தொகுதிகளுக்கும் நிராகரிக்கப்படும்ங்கிறது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் கருத்து. இல்லை அதான் நிராகரிக்கப்படும்னா எது நிராகரிக்கப்படும்? அதாவது அது 20-20ங்கிற கருத்து நிராகரிக்கப்படும். அதானே? அதான். அப்போ என்ன சொன்னீங்கன்னா, பொன்ரா சொன்ன கருத்துக்கு அப்படி ஒன்றும் அவரும் அப்படி நம்ம பொருள் கொள்ளது தேவையில்லைன்னு தான் அதனுடைய முடிவு சொல்லுது. முக்கியமாக அப்படி வச்சுங்க. இந்த 31 38 இதுவும் சேர்ந்து 41 சேர்ந்து வரும்போது இந்த 79 என்பது என்ன என்று சொன்னால், பொன் ராதாகிருஷ்ணனுடைய அந்த சம அந்தஸ்து என்பதை நம்ம தேவையில்லையா, இல்ல அப்படி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி நாம் பொருள் கொள்ள வேண்டியது இல்லை அப்படிங்கிறத அந்த வருது. அதான் விஷயம். அதான் திரு பிரியன், தொகுதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பிரதிபலிக்கிறதா பார்க்குறோம். அந்த பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட முக்கியத்துவமான ஒரு பாஜக அப்படி அவங்க 20க்கு 20 அப்படியெல்லாம் கேட்க முடியாதுன்னு பாஜக இல்லைங்க. இல்லை, அவங்க கேட்க முடியாது நம்ம சொல்றோம். பட் அவங்க கேட்கலாம் இல்லையா? அவங்களோட உரிமை அவங்களுக்கு. அவங்க ஏன் கேட்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? அவங்க 20 கேட்கலாம். அவங்க இவங்க கொடுக்கறது இவங்க கையில, அதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இது இஷ்யூ பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சம அந்தஸ்து வேணும்ன்றதோ இல்ல நிராகரிக்கப்படும் அப்படின்னு ஒரு ட்விட்டர் போல்ல சொல்றதும் பாத்தீங்கன்னா, இரண்டுமே அந்த தொகுதிகள் பங்கீட்டுல கிடைக்க வேண்டிய விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ இப்படி பார்க்கும்போது நிச்சயமா பாமக, நான் ஏற்கனவே சொன்ன காரணங்கள் அதுதான். அதிமுக ரொம்ப ஒரு டெலிகேட்டான சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. 37 எம்பிக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் நிற்க வைக்க முடியாத நிலை உண்டாகும்னு பார்க்கணும். நீங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள், அமமுக எதிர்த்தரப்பில் இருக்கும்பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், எதிர்காலத்தில் அதிமுக 20 சட்டமன்ற தொகுதியில் விரும்பினா ஆட்சி கண்டினியூ ஆக வேண்டிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறதுனால எதிர்ப்புகளை எவ்வளோ தூரம் குறைக்க முடியும்னு பார்க்கணும். அதிமுக பாஜகவோட சேர்ந்தால் எவ்வளோ தூரம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவர்களுக்குள்ளேயே இருக்கிற 2 விதமான நீரோட்டங்கள் இருக்குது. அவர்களை சரி செய்யணும், அந்த கட்சிக்கு பிரமுகர்களை சரி செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சம அந்தஸ்து அப்படின்னு கேட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி 20க்கு 20 கூட இருக்கலாம். நிராகரிக்கப்படும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான விஷயம். 41% கரெக்ட் தான். ஓகே, நன்றி. உங்களுடைய இறுதி கருத்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைய இருப்பதுதான் வெற்றி கூட்டணி. வெற்றிக்கான வியூகங்களை வகிக்கின்ற அதே நேரத்திலே கூட்டணி கட்சிகளுக்குடைய உரிய மரியாதை நிச்சயமாக தரப்படும். அவர்களுக்கான உரிய அந்தஸ்தை, அவர்களுக்கு வாக்கு வங்கிகளின் அடிப்படையிலே என்ன மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு நிச்சயமாக எங்கள் தலைமை தயங்க. அவர்களுடைய கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்படும். இப்போ 20 தொகுதி நியாயமான கோரிக்கைகள், வெற்றிக்கான வியூகம் நிச்சயமாக அதுதான் பிரதானமாக இருக்கும். அதே நேரத்திலே அவர்கள் மனம் கோணாதவாறு அவர்களுக்கு உரிய நியாயங்களை, அவர்களுக்கு என்ன சேர வேண்டுமோ அதை சேர்ப்பிப்பார்கள். சரி, நன்றி. திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதி கருத்து. இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் மட்டுமல்ல, அவர்களுடைய கூட்டணியே நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்பது என்னுடைய யூகம். அப்படி நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதுல மிக முக்கியமானது ஒன்று, இவங்க அந்த இதை மீறி ஒரு கூட்டணி அமைகிறது என்றால் முழுக்க பாஜகவுடைய மிரட்டலுக்கு இவர்கள் அடிபணிந்து விட்டார்கள் என்றுதான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த கூட்டணியை ஒட்டுமொத்த தமிழகமும் நிராகரிக்கும். நன்றி. திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமாக. இல்லை, எங்கள் அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிற கருத்து சம அந்தஸ்து என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அது நாம சமமான இடங்கள் என்கிற பொருள்பட நாம் புரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் சம அளவில் மரியாதை, சம அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதுல பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் ஆட்டிடியூட் இருக்காது என்கிற அடிப்படையில் தான் எங்கள் அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக, வலுவான கூட்டணியாக தமிழகத்தில் அமையும். தமிழ்நாட்டிலையும் கூட நரேந்திர மோடி அவர்களைத்தான் அடுத்த பிரதமராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்களைத்தான் தமிழ்நாட்டில் மிக பெரும்பாலானோர் இருக்கிறார்கள்.
மறுபடியும் அமைய போகின்ற நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து அதிகபட்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். இது நிச்சயம் நடக்கும். நன்றி திரு ஸ்ரீனிவாசன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த கூட்டணி என்பது பாஜக அதிமுக கூட்டணி என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.